ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா ரவா உப்புமாக்கு பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது அளவுக்கு வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க வேண்டாம், லைட்டாக சூடாகுது அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ ரவை நல்லா வறுபட்டுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ ரவையை பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம், பொடிசாக கட் பண்ண வெங்காயம், இது கூடவே பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வசங்கிடுச்சு. நம்ம இந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கோம். இதுக்கு இப்போது 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டு. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ரவையை கிண்டிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ நம்மளோட ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு அழகாக பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கணக்காக இருக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், நம்மளோட அழகான ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸில் ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ரவா உப்புமா. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள்.
இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.